ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்கெட்டில் நம்ம வந்து அரிசி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா கரிச்சு அந்த மாதிரி வந்துடும், புழுவும் வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரிசியை போட்டுட்டு அதுக்கு மேலேயுமே இந்த மாதிரி உப்பு போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக புழு கரிச்ச எதுவுமே பிடிக்காது. நம்ம வந்து சேஃபாக எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 2, நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற பாமாயில் எண்ணெயில் அதிகமாக கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பை எப்படி நீக்கிறதுன்னு தான் இருக்க போகிறோம். தம்ப்நெயிலில் செலோடேப் வச்சு ட்ரைபேட் மேக் பண்ணலான்னு போட்டுட்டு டிப் நம்பர் 1 டிப் நம்பர் 2ன்னு வேறு என்னென்னமோ சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இந்த ஒரு டிப்பும் பார்த்ததுக்கு அப்புறமா ட்ரைபேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா காய வைக்கணும். அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. அந்த புளிக்க சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பை வச்சு நல்லா வடை தட்டுற மாதிரி தட்டி, அந்த உப்பு வந்து கீழே விழக்கூடாது, அந்த மாதிரி நல்லா கவர் ஆகுற மாதிரி புளிக்க உள்ளாடி வச்சு நல்லா சுற்றி லெமன் மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அதை வந்து வடை தட்டுற மாதிரி தட்டி இந்த காஞ்சிருக்கிற எண்ணெயில் நம்ம போட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்கிற எல்லா கொழுப்பு தன்மையுமே இந்த புளி வந்து அப்சர்வ் பண்ணிடும். நமக்கு சுத்தமான எண்ணெய் கிடைக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை கூட நீங்கள் கட் பண்ணி அது கூடவே போட்டுக்கலாம். அதையுமே இது கூடவே சேர்த்து 10 மினிட்ஸ் காய விட்டு நம்ம வந்து கடைசியாக எடுக்கும்போது சேர்த்து எடுத்துட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுக்கும்போது எண்ணெயில் உள்ள கொழுப்புத்தன்மை மாறி நமக்கு சுத்தமான எண்ணெய் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் சமையல் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுத்தமான எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த எண்ணெயினால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே நம்ம உடம்பு அஃபெக்ட் பண்ணாது. நீங்களும் இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி பதப்படுத்தின எண்ணெயில் தான் ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டிப் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. டிப் நம்பர் 3, இதுதான் என்னோட ட்ரைபேட். இந்த ட்ரைபேடை வச்சு தான் நான் இப்போ எடுத்த வீடியோவுமே ஷூட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ட்ரைபேட் வச்சுருந்தேன். அந்த ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோ எடுத்த உடனேயே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. எப்படின்னா நான் வந்து வச்சுட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்துட்டு என்னோடய கிராஃப்ட் முன்னாடியே கீழே விழுந்துடும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி என்னால் முடியலை. அதுக்கப்புறமா நான் செட் பண்ண ட்ரைபேடு தான் இது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், பட் எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும்னு தெரியலை. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸுக்குள்ளாடி கொஞ்சம் நல்லா ஹெவியாக வெயிட் இருக்கிற மாதிரி எதனா பொருள் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை கல் கூட போட்டு வச்சுக்கோங்க. நான் இதில் வந்துட்டு என்னோடய ஓல்டு, அதாவது உறைஞ்சி போன எல்லா நெயில் பாலிஷையும் தான் அதுக்குள்ளாடி போட்டு வச்சுருக்கேன். யூஸ்ஃபுல்லான நெயில் பாலிஷுமே அதுக்குள்ளாடி இருக்குது. அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத மாதிரி ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பெரிய சைஸ் செலோடேப் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டுக்காக தான். இன்னுமே நமக்கு ஹைட்டாக வேணும் அப்படின்னா இன்னொரு செலோடேப் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா ஹைட்டான எதுனா ஒரு பெரிய டப்பாவோ அதுவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா குட்டி செலோடேப். இதில் தான் நான் ட்ரைபேட் மாதிரி மொபைலில் வைக்க போகிறேன். அது வந்துட்டு ஆல்ரெடி நான் மேக் பண்ண வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மொபைல் இந்த சென்டரில் கேப்பு போட்டு அந்த கேப்புக்குள்ளாடி தான் நான் இந்த மொபைலை வச்சு ட்ரைபேட் மாதிரி யூஸ் பண்ணுறேன். எந்த அளவுக்கு ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கிறத மாதிரி பெரிய டப்பாவோ செலோடேப்போ அடுக்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு கிடச்சிரும். இது வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே விழாது. இந்த மாதிரி தான் ஒரு 50 வீடியோக்கு மேலே இதே மாதிரி செட் பண்ணி தான் வீடியோவே நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ எடுத்துருக்கிற வீடியோவுமே இந்த ட்ரைபேட் வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு. இனி ஷார்ட் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் எடுத்தால் தான் நமக்கு வீடியோ கரெக்டாக வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலோடேப்போட சென்டரில் மொபைல் ஃபோனை வச்சு தான் வீடியோ எடுப்பேன். இந்த மாதிரி எடுக்கும்போது மொபைலும் ஷேக் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த செலோடேப் உள்ளாடி கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். வீடியோவும் எனக்கு கரெக்டாக வந்துடும். இது நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ப்ளக் போர்ட் தேவைப்படும். அதனால் நான் ப்ளக் போர்ட் பக்கத்துலேயே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு வீடியோ எடுப்பேன். ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டிலையே ட்ரைபேட் மேக் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 4, ப்ரௌன் கலர் பேப்பர் கவரை ஒரு சைடு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இனி இந்த மாதிரி மடக்கி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக மாதிரி மடக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு விட்டு மேலே சைடையுமே இந்த மாதிரி மடக்கி எடுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா புரியும்.
2 ஃபோல்டராக இந்த மாதிரி மடக்கி எடுத்ததுக்கப்புறமா சைடு ஃபுல்லாகவே செலோடேப் வச்சு ஒட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி செலோடேப் இல்லை அப்படின்னா க்ளூ கன் இல்லைனா ஃபெவிக்விக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். செலோடேப் இருக்குது அப்படின்னா ஒட்டிட்டு கீழ் பக்கத்தையுமே ஒட்டி எடுத்துக்கிறேன். இனி பின்னாடி திருப்பிட்டு ஒரு சின்ன கயர் ஒன்று அட்டாச் பண்ணுறேன். அது வந்துட்டு இந்த பேப்பர் கவர்லேயே இருந்தது தான். அதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு செலோடேப் வச்சு ஒட்டி எடுத்துக்கிறேன். இனி இதை பார்த்திங்கன்னா அக்சசரி ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வால் ஹேங்கிங் பண்ணி விட்டுட்டு பென், பென்சில், ரப்பர், ஸ்கேல் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஹேர் கிளிப்ஸ், சீப்பு அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இதில் இன்விடேஷன் கார்டு வைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வச்சுட்டு பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் திக்கான பேப்பரில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வெயிட்டான பொருளையுமே போட்டு வச்சுக்கலாம். டிப் நம்பர் 5, ப்ரௌன் பேப்பர் கவர் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து 2ஆக மடித்து எடுக்க போகிறேன். ஒரு பாக்கெட் டைரியாக தான் நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே மடக்கி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். குட்டி டைரியாக தான் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை வந்துட்டு மொத்தமாக மடித்து சேம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி இந்த மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லா பேப்பருமே சேம் அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக ஒரு குட்டி புக்கு மாதிரி இருக்கும். என்கிட்ட ப்ரௌன் பேப்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு 8 பேப்பர் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எவ்வளோ பேப்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ப்ரௌன் பேப்பர் இல்லை அப்படின்னா வேறு பேப்பர் கூட, ஒயிட் பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இனி வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு அட்டை தேவை. நான் வந்துட்டு பழைய இன்விடேஷன் கார்டில் உள்ள ஒரு கட்டியான ஒரு பேப்பரை தான் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான பேப்பராக இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பழைய இன்விடேஷன் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பழைய நோட் புக்கில் இருக்கிற ஃப்ரெண்டு பேப்பரை கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே கட்டியாக தான் இருக்கும். இனி கரெக்டாக அடிக்கிட்டு சென்டரில் ஸ்டாப்லர் அடித்து விட்டுக்கிறேன். ஸ்டாப்லர் இல்லைன்னா கம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். அதுவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு க்யூட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு பேப்பரும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் திக்காக அழகாக இருக்குது. இனி இதில் அனூஸ் டைரின்னு ஃப்ரெண்டில் எழுதி எடுத்துக்கிறேன். இதை நான் வந்துட்டு ஒரு கிச்சன் பாக்கெட் டைரியாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கிச்சனில் என்னெல்லாம் தீர்ந்துருக்கோ அதெல்லாம் இதில் எழுதி வச்சுட்டு நம்ம வந்து ஷாப்பிங் போகும்போது இந்த நோட் புக்கை எடுத்துகிட்டு போனோன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து ஷாப்பிங் போகும்போது நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாமே வாங்கணும்னு யோசிச்சுட்டு போவோம். அங்கே போகும்போது நமக்கு மறந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு பாக்கெட் டைரி வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த டிப்பு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.